Hi guys, welcome to my channel. It's me Premi. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா hair growthக்காக கரண்டா நான் யூஸ் பண்ற ஒரு hair care routine பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். First of all நம்ம ஹேருக்கு வந்து ஹேர் ஆயில் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். நேச்சுரலாவே நம்ம ஸ்கேல்ப்ல ஹேர் ஆயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா அந்த ஆயில் வந்து நம்மளோட ஓவரால் ஹேருக்கும் சரி ஸ்கேல்ப்க்கும் சரி சஃபிஷியண்டா இல்லாததுனால நம்மளோட ஹேர் ஹெல்த்துக்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னலா சில ஆயில்ஸ் வந்து அப்ளை பண்ணி நம்ம ஸ்கேல்ப்பை வந்து நரிஷ் பண்றதுக்கும் நம்மளோட ஹேரை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்றோம். இது வந்து நம்மளோட ரூட்ஸை வந்து ஸ்ட்ராங் ஆக்கி நம்மளோட ஹேரை வந்து அந்த வெடிக்காம பிரேக்லாம் ஆகாம மாய்ஸ்சரைஸ் பண்ணி ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹேர் ஆயில் பண்றதுக்கு இன்னைக்கு நான் 2 டைப்ஸ் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ண போறேன். ஒன்று நம்ம நார்மல் கோகோனட் ஆயில். இன்றைக்கி நான் பேராஷூட்டோட ரெகுலராக நம்ம வாங்குகிற கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கோகோனட் ஆயில் வேணால் எடுத்துக்கலாம். அது கூட நான் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் இந்த ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் இந்த காம்பினேஷன் தான் நான் இப்போ என்னோடய ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் காம்பினேஷன். நீங்கள் வந்து இன்கேஸ் கேஸ்டர் ஆயில் இருந்துச்சுன்னா கோகோனட் ஆயில் கூட கேஸ்டர் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ரோஸ்மேரி ஆயில் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுலில் இப்போ நான் கொஞ்சம் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன். அது கூட இப்போ நான் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ரோஸ்மேரி ஆயில் சேர்க்க போகிறேன். இது ரொம்ப கம்மி ட்ராப்ஸ் தான் சேர்க்கணும், ஏன்னா இது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடான ஆயிலாக இருக்கும். இது நிறைய சேர்த்தாலும் நம்ம ஹேருக்கு வந்து நல்லது கிடையாது. ஒரு 2-3 ட்ராப்ஸ் அந்த அளவே வந்து போதுமானதாக தான் இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ஹேரை நல்லா டீடாங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஆயிலை என்னோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஹேர் ஆயில் வந்து நம்ம ஒரு வீக்லி எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ, இப்போ சில பேர் வந்து வீக்லி 2 வாஷ் பண்ணலாம், சில பேர் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து வாஷ் பண்ணலாம். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் தலையில் வச்சு 1 hour தலையிலே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் ஓவர் நைட் விடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து ஓவர் நைட் ஹேர் ஆயில் வந்து விடும்போது ஃபேஸ்லலாம் அந்த ஆயில் பட்டு கொஞ்சம் ஆக்னேலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த 1 hour நம்ம விடுறதே வந்து மோர் தென் இனஃப். அதுக்கு மேலே எக்ஸஸாக விடுறதுனால நமக்கு ஒன்றும் அதனால பெனிஃபிட் கிடைக்க போகிறதில்ல. அதனால 1 hour முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தலை குளிக்கும் போது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் போட்டு உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் என்னோட ஃபுல் ஹேர் கேர் ரொட்டீன் பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். ஹேர் ஆயிலிங் மட்டும் இல்லாமல் நான் என்ன ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன், பிஃபோர் ஹேர் வாஷ் அண்ட் ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னென்னலாம் நான் ஹேர் கேர் ரொட்டீன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே வந்து நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்க்கணும்னா இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.